இந்த அற்புதமான காலை நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு தாயாய் தகப்பனாய் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். ஆகவே எது நிமித்தமும் நீங்கள் கலங்க வேண்டாம். மனிதர்கள் உங்களை கைவிடலாம், ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகலாம், ஆகாதவர்கள் என்று உங்களை எல்லாரும் தள்ளிவிடலாம். ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எல்லா நேரத்திலும் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. இந்த நல்ல நேரத்திலே காலை தியானத்துக்காக எல்லாரும் 1 சாமுவேல் 16 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு மேல் இருக்கிற 15ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியத்தையும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தையும் 15ஆம் அதிகாரம் கடைசி வாக்கியத்தையும் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தையும் படிக்கலாம். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல் நன்றி, போதும். இங்கே ஒரு அற்புதமான தியான பொருள் நமக்கு உண்டு. தேவ தூது, நீ எந்த மட்டும் தூக்கித்துக் கொண்டிருப்பாய்? ஆண்டவர் இதை சாமுவேலை பார்த்து கேட்கிறார். சாமுவேலே, நீ எந்த மட்டும் தூக்கித்துக் கொண்டிருப்பாய்? இன்றைக்கு அதே வார்த்தையை உங்களை பார்த்து கேட்கிறார். எந்த மட்டும் நீங்க தூக்கித்துக் கொண்டிருப்பீங்க? எதை குறித்து நீங்க தூக்கித்துக் கொண்டிருக்கிறீங்க? எது வரைக்கும் தூக்கித்துக் கொண்டிருக்க போறீங்க? உங்கள் துக்கம் உங்கள் பிரச்சனை மாற்ற போகிறதா? உங்களுடைய துக்கம், உங்களுடைய சேட்னஸ் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறதா? அல்லது உங்களுடைய துக்கம் உங்களை இன்னும் மனசோர்வடைய செய்து, தேவன் பேரில் விரக்தி அடைய செய்து, உங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்ய போகிறதா? சற்று சிந்தித்து பாருங்க. எந்த மட்டும் நீங்க துக்கம் கொண்டிருப்பீங்க? ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை இங்கே கேட்கிறார் சாமுவேலை பார்த்து என்று சொன்னால், அதற்கு ஒரு அற்புதமான காரணம் உண்டு. சவுல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் அவனை புறக்கணித்தாராம். கர்த்தர் அவனை புறக்கணித்தது நிமித்தம் மாத்திரமல்ல, சவுலை ராஜாவா ஏற்படுத்தினதற்கு தேவனே மனஸ்தாபப்படுகிறார். சவுலை ராஜாவா ஏற்படுத்தினதுக்கு தேவனே மனஸ்தாபப்படுகிறாராம். தேவன் மனஸ்தாபப்படுகிறார்னு ஒரு துக்கம். 2வது, இந்த சவுல் ராஜா ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு கொடுத்த பொறுப்புக்கு அவன் சரியானவனா இல்லையே, அவன் பாவம் செய்து விட்டானே என்று சொல்லி துக்கம். 2 விதமான துக்கம். ஒன்று, இது நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்படுகிறார். மற்றொன்று, தேவன் ஏற்படுத்தின இஸ்ரவேலின் முதல் ராஜா, கழுதையை தேட போன ஒரு கழுதை மேய்ப்பனை போல இருந்தவன், இவனை கர்த்தர் இந்த ஜனத்திலே ராஜாவாய் நிறுத்துவார்னு அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். ஆனா ராஜ மேன்மை தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இவன் தன்னை ஏற்படுத்தினவருக்கு விரோதமாக, தன்னை நிறுத்தின ஸ்தானத்துக்கு எதிராக பாவம் செய்தான். என்னதான் பாவம் செய்தான் என்று தியானித்தால் 15:24 படிக்கலாம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். கவனியுங்கள், சவுலே தன் வாய் திறந்து சொல்லுகிறான்,
நான் வார்த்தையை மீறினேன். 26ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து. கவனிங்க, சவுல் அதுதான் சொல்றாரு, நான் வார்த்தையை மீறினேன். 26 நான் வார்த்தையை புறக்கணித்தேன். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்கிறது, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்கிறது நாம் வாழும்படிக்கான கர்த்தருடைய வரையறை. நாம் இதை புறக்கணிக்க கூடாது, இதை மீறக்கூடாது. அநேக நேரங்களில் சத்திய வசனத்தின்படி வாழ்தல் என்கிறது பைத்தியக்காரத்தனமாய் பிறருக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் அப்படி நினைக்க கூடாது. அப்படி வாழும்படிக்கு நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கவே கூடாது. ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அதை மறுதலிக்கவே கூடாது. அந்த வார்த்தைகளை மீறவே கூடாது. அந்த வார்த்தை தான் நம்முடைய எல்லை கோடு. அதை நாம் மீறி செல்லக்கூடாது. வசனம் வார்த்தை எதை செய்யாதேன்னு சொல்லுதோ அதை நாம் செய்யக்கூடாது. ஆனால் இவனுக்கு மாமிச இச்சை, இவனுக்குள்ள ஒரு மாமிச இச்சை போராடுகிறது. அந்த கழுதைகளை பார்க்கும்போது, ஒரு சில கழுதைகளை பார்க்கும்போது மாமிச இச்சை போராடுகிறது. அப்ப இவன் ஒரு சில கழுதைகளை பார்க்கிறான், குதிரைகளை பார்க்கிறான். இவனுக்குள்ள மாமிச இச்சை, இதை எப்படியாவது நாம் சவதரித்துக் கொள்ள வேண்டும் என்ற மாமிச இச்சை. இந்த மாமிச இச்சை நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை மீறினான், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான். கர்த்தர் தன்னை ஏற்படுத்தின ஸ்தானத்துக்கும் கர்த்தர் தனக்கு கொடுத்த பொறுப்புக்கும் அவன் ஏர்மாறாக நடந்து கொண்டான், தாறுமாறாய் போனான். ஆண்டவர் நியாயம் இல்லாமல் அவனை டிக்ரீஸ் பண்ணல. ஒரே காரணம், வார்த்தையை புறக்கணித்துட்டான், வார்த்தையை மீறிட்டான். இதை செஞ்சதுனால கர்த்தர் என்ன செய்யறாரு? வார்த்தை இல்லைன்னா உனக்கு ராஜ மேன்மை இல்லப்பா. ராஜ மேன்மை உனக்கு வேணும்னா, பொறுப்பு வேணும்னா, அந்தஸ்து வேணும்னா, அது நீ வார்த்தைக்குள்ள உட்பட்டு இருக்கும்போது தான். நீ வசனத்தை மீறி, சத்தியத்தை அறிஞ்சும் பாவம் செஞ்சு, சத்தியத்தை நல்லா தெரிஞ்சும் புரிஞ்சும் நீ வந்துட்டு அதை மறுதலிச்சுட்டு, ஆண்டவர்லாம் கோச்சிக்க மாட்டாரு. ஒருத்தர் அப்படியே சொல்றாராம், ஒரு கட்டிங் குடிக்கிறதுனால கர்த்தர் கோச்சிக்க மாட்டாரு. யோசித்து பாருங்க, எவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கட்டிங் குடிக்கிறதுனால கர்த்தர் கோச்சிக்க மாட்டாராம். தைரியமா துணிகரமா வார்த்தையை மீறுகிறோம், உணர்வில்லாமல் வார்த்தை மீறுகின்றோம், நிர்விசாரமாய் வார்த்தை மீறுகின்றோம். ஏனோ தானோ என்று நாம் வசனத்தை மீறி, கேட்கிற சத்தியத்தை மீறி அதை புறக்கணிக்கிறோம், துணிகரமாய் புறக்கணிக்கிறோம், துரிகரமாய் அதை மீறி நடக்கிறோம். அப்படின்னா மேன்மை நம்மை விட்டு அகன்று போகும். கர்த்தர் சவுல் ராஜாவிடத்திலிருந்து ராஜ மேன்மையை பிடுங்கிட்டாரு தான் பேசுறாங்க நிறைய பேர். என்ன கேட்டீங்கன்னா, அவன் ராஜ மேன்மை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாம போயிட்டான். அவன் மேல இருந்த அபிஷேகம் அவன் மேல இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அவனுடைய மேன்மையை அவனிடத்திலிருந்து எடுத்து தாவீது கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் மேன்மை அடைய விரும்புகிறோமா? அப்படி என்று சொன்னார், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் எல்லை கோட்டுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். அந்த வார்த்தையை மீறக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்க கூடாது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் வாழ சொல்கிறதோ, தேவனுடைய வார்த்தை எப்படியெல்லாம் செயல்பட சொல்கிறதோ அப்படிதான் நாம் வாழ வேண்டும். நம்முடைய மனம் போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. இஷ்டத்துக்கு வாழக்கூடாது, நினைச்ச பிரகாரம்லாம் வாழக்கூடாது. அப்ப அதற்குட்பட்டு வாழணும். இதுதான் இவன் செஞ்ச தப்பு. இவனுடைய மாமிச இச்சை நிமித்தம், ஏதோ எதின் மேலோ வைத்த ஆசை நிமித்தம் கர்த்தர் தனக்கு ஏற்படுத்தின, கர்த்தர் தனக்கு தந்த பொறுப்புக்கு அவன் பாத்திரவானா நடக்கல. என்ன நடக்குது? கர்த்தரே மனஸ்தாபப்படுகிறாராம். 35ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எத்தனை இடங்கள்ல வேதத்துல கர்த்தர் மனிதர்களை குறித்து மனஸ்தாபப்பட்டுகிறார் பாருங்க. முதல் ராஜாவே இவரு தான். இவர் பேர்ல தான் ஆண்டவர் பொறுப்பையும் ராஜாங்கத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா வார்த்தையை மீறி வார்த்தை புறக்கணித்தான். எங்கெல்லாம் வார்த்தை மீறி வார்த்தை புறக்கணிக்கிறோமோ அங்கே முதலாவது நடக்கிற காரியம் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இரண்டாவது நடக்கிற காரியம் நம்முடைய மேன்மையை நாம் இழந்து போகிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். என்னைக்காவது
கர்த்தர் நம்மளை குறித்து சந்தோஷப்பட்டிருப்பாரா? இல்லை நம்மை குறித்து மனஸ்தாபப்படுகிறாரா? இவனை ஏன் தான் நான் இந்த பொறுப்புல ஏற்படுத்தினேனோ, இவன் கையில ஏன் தான் இந்த பொறுப்பை கொடுத்தேனோ? கர்த்தர் அப்படி ஒரு நாளும் நம்மை குறித்து மனஸ்தாபப்படக்கூடாது. அநேக நேரங்களில் ஒரு சிலரிடத்தில் ஒரு சில பொறுப்புகளை நாம் கொடுக்கிறோம். அது நிமித்தம் ஏன் இவர்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தோம் என்று சொல்லி நாம் மனஸ்தாபப்பட்டிருக்கிற அந்த சமயம் கூட நடக்கலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மாமிச இச்சை, இந்த மாமிச காரியங்கள் ஈர்க்கும் போது பொறுப்பு மறந்து போகிறது, ஸ்தானம் மறந்து போகிறது, கர்த்தர் தனக்கென வைத்திருக்கிற காரியங்கள் மறந்து போகிறது. அப்போ என்ன நடக்குது? சாமுவேல் இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுறான். அப்படி ரொம்ப துக்கப்பட்டு சாவர வரைக்கும் சவுல் செத்து போற வரைக்கும், அவனை புதைக்கிற வரைக்கும் அவன் மூஞ்சியே பார்க்கல. யோசித்து பாருங்க எவ்வளோ ஒரு துக்கம் இந்த சாமுவேலுடைய மனசுல. அப்போ 11ஆம் வாக்கியத்துல அவன் துக்கத்தோடையே தொடருகிறான், துக்கித்து கொண்டிருக்கிற சமயத்துல என்ன நடக்கிறது? 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? கர்த்தரே கர்த்தர் மனஸ்தாபப்படுறாருன்னு சாமுவேலும் மனஸ்தாபப்படுறாரு. இப்ப சாமுவேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப சாமுவேல்? எது வரைக்கும் நீ துக்கித்து கொண்டிருப்ப? அவன் மீறிட்டான், அவன் வார்த்தையை புறக்கணிச்சிட்டான், அவன் என்ன மனஸ்தாபப்படுத்தி ராஜமேன்மை இழந்துட்டான். நடந்ததை பத்தி இன்னும் எத்தனை நாள் நீ அழுதுகிட்டு இருக்க போற? நடந்ததை நினைச்சு இன்னும் எவ்வளவு நாள் துக்கப்பட போற? சாமுவேல்கிட்ட தான் கேட்கிறார், எந்த மட்டும் இன்னும் நீ துக்கிக்க போற? அநேகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெயிலியர் பர்சன். எப்படி ஃபெயிலியர் பர்சன்னா, எதில் அவங்க தோத்து போனவங்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களை குறிச்சே துக்கித்து அழுதுன்னு இருப்பாங்க. அதை மறக்கவே மாட்டாங்க, அதை மனசுலயே வச்சுட்டு இருப்பாங்க, அது ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க. பிசாசம் என்ன தெரியுமா செய்வான்? அதை நீங்க மறக்க கூடாதபடிக்கு செய்வான். உங்க மனசுல அது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கும். இல்ல பிசாசு உங்க மனசுல ஞாபகம் கொடுக்குன்னா கூட என்ன போற வரவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அதை நினைவுபடுத்தி, உன் வாழ்க்கை இப்படி நடந்துச்சே, நீ இப்படி ஆயிட்டியே, நீ எப்படி இருந்த, நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு நம்ம கொஞ்சம் அழ வச்சு பார்க்க அவனுக்கு ஒரு ஆனந்தம். யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நடந்து போச்சு, என்ன இப்போ அதை குறிச்சு ஏன் துக்கப்படுற? அவன் தான் ராஜாவா? அவன் தான் ஆளுகை செய்கிறவனா? அவனை பார்க்கல சிறந்தவன்லாம் என்னால் ஏற்படுத்த முடியும். இஸ்ரவேலின் நம்பிக்கை இந்த சவுல் கிடையாது, இஸ்ரவேலின் மக்கள் நம்பிக்கை நான். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இந்த சவுலை குறித்து துக்கப்படுற? நீங்க எந்த சவுலை குறித்து துக்கப்படுறீங்க? எந்த மட்டும் துக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்க எந்த காரியம் உங்களை குறிச்சே துக்கப்பட்டு இருக்கிறீங்களா? இல்ல நீங்க உலகத்து காரியங்களை குறித்து துக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கடந்த கால கஷ்ட அனுபவங்களை குறித்து துக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், உங்கள்கிட்டயே கேட்கிறாரு, நீங்க நேர்முகமா இந்த காலை வேலையில கேட்கிறாரு, எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப? சரி, நடந்து போச்சு தான், என்ன சொல்ற? அதை விடு, அதை குறித்து துக்கப்படுறத விடு. துக்கப்படுறத விட்டுட்டு என்ன செய்ய? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகி ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், துக்கப்படுறவனே நீ எழுந்து பெத்லகேமுக்கு போ, அந்த பெத்லகேம்ல உன்னுடைய ராஜா இருக்கிறார். அப்படியே இயேசுவுக்கு நிழலாட்டம். துக்கப்படுகிறவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழும்பி பெத்லகேமின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்க. அல்லேலூயா. அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவர் உங்கள் கவலைகளையும் கலக்குகளையும் ஆனந்தமாய் மாற்றுகிறவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகின்றார். நீங்கள் எழும்பி பெத்லகேமுக்கு வாருங்கள். துக்கப்படுகிறவர்களே, துயரப்படுகிறவர்களே, உங்கள் துக்கத்தையும் துயரத்தையும் விட்டுடுங்க. எந்த மட்டும் இன்னும் துக்கப்பட போறீங்க? நம்முடைய ராஜா இயேசு ராஜா, அவர் என்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. சவுலை பார்த்தீங்கன்னா அழுக, இயேசுவை பார்த்தீங்கன்னா ஆனந்தம். பெத்லகேமில் இருக்கிற அந்த ஈசாயின் மகன்
தாவீது இஸ்ரவேலின் மேல் அற்புதமான ராஜாவாய் விளங்கினான். அவன் சவுலை போன்றவன் அல்ல, அவன் தேவனை போன்றவனாயிருந்தான், தெய்வீகமானவனாயிருந்தான். தேவ சுவாபங்கள் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவே முதலாவது குறிப்பாய் நான் சொல்லுகிறேன், எந்த மட்டும் நீங்கள் துக்கப்படுவீர்கள், துக்கப்படுகிறதை தயவு கூர்ந்து நிறுத்துங்கள். தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, தேவையில்லாத நடந்து போச்சு, வாழ்க்கையில நீங்கள் விரும்பாதவைகள் சம்பவித்து விட்டது, மாமிச இச்சை போராட்டம், அதை குறித்து துக்கப்படுறத இன்னையோடு நிறுத்திட்டு, துக்கப்படுறதை இன்னையோடு நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையில பெத்லகேமை நோக்கி நடங்கள். அங்க இயேசு ராஜா இருக்கிறார். பெத்லகேமை நோக்கி நடங்கள்னா எல்லாம் இஸ்ரவேலுக்கு பயணம் பண்ணிடாதீங்க. விசுவாச பார்வையில், விசுவாச அடிப்படையில், சும்மா சவுலையே பார்க்கறத விட்டுட்டு இயேசு ராஜாவை பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை விசுவாசிங்க. அவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற முடியும். இரண்டாவது குறிப்பாக எல்லாரும் என்னோடு சேர்ந்து யோசுவா 18 அதிகாரம் 3 வாக்கியத்தை வாசிக்கலாம். யோசுவா 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள், எந்த மட்டும் துக்கிப்பீங்க அப்படின்னு கர்த்தர் சாமுவேலை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்க எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? அசதினா என்ன அப்படின்னு ஒரு சர்ச் பண்ண, ஒரு தேடல். அசதினா என்ன அப்படின்னு ஒரு தேடல். நிறைய மீனிங்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா நின்னுகிறது தான். மந்தமா சும்மா நின்னுகிறது தான். அசதினா என்னவாங்க? மந்தமா சும்மா நிற்கிறது, சிம்பிளி ஸ்டாண்டிங், சும்மா நிற்கிறது. அசதினா என்னங்க? சும்மா நிற்கிறது. இந்த அனுபவம் கர்த்தர் என்ன சொல்றாருங்க, உங்களுக்கு நான் கானான் தேசத்தை கொடுத்துட்டேன், இனி அதை நான் கொடுப்பேன், நீ போ, அப்பதான் நான் உனக்கு கொடுப்பேன்லாம் சொல்லலை. நீ அங்கே போகாததுக்கு முன்னே ரிசல்ட்டை சொல்கிறேன், எக்ஸாம் எழுதாததுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை சொல்கிறேன். நீ பாஸ் பண்ணிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். சரி ஆண்டவர், ரொம்ப சந்தோஷம். அப்போ கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்துட்டார், கானானை கொடுத்துட்டார், பாலும் தேனும் ஓடுது, நலமும் விசாலமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மாவே நிற்க கூடாது. அநேக நேரங்களில் நாம் செயலற்றவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் சோம்பேறிகளாக இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, தன் வேலைகளில் ஜாக்கிரதை உள்ளவன் அவன் நீசருக்கு முன்னாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்னாக நிற்பானாம். அப்போ உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கிட்ட போய் பாடம் படிச்சுக்கோ, எறும்பினிடத்தில் போய் பாடம் படிச்சுக்கோ, புத்தியை கற்றுக்கோ. ஏன் ஆண்டவரே எறும்பு கிட்ட போய் புத்தியை கற்றுக்க சொல்றீங்க? அது சின்ன ஒரு உயிரி தான். எறும்புன்றது ஒரு சின்ன உயிரி. ஆனா கோடை காலத்துல அது தூங்காது. கோடை காலத்துல ஓடி ஓடி உணவு தேடும். நீங்க பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி கூட தூங்கின்னு இருப்பீங்க, 1 மணி கூட தூங்கின்னு இருப்பீங்க. ஆனா ஒன்று சொல்றேங்க, ஒரு சந்ததி வருது, நமக்கு பின்னாடி வருது அந்த சந்ததி. இல்லை, நம்ம இப்பயே பார்க்குறோம் தான், அது 2 மணி ஆனாலும் தூங்க மாட்டேங்குது, 3 மணி ஆனாலும் தூங்க மாட்டேங்குது. இந்த பேய் பிடிச்சிருக்குது. இந்த பேய் என்ன பண்ணுது? இந்த வாட்ஸ்அப்பில் 1 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்பு, 2 மணி வரைக்கும் ட்விட்டரு, 3 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராமு. ஒரு சில 4 மணி தான் தூங்குறேயா? அப்போ நீ ஒரு மனநோயாளி. உனக்குள்ள ஏதோ ஒரு மென்டல் டிசீஸ் இருக்குது. இந்த அடிமைத்தனம், இந்த பேய் என்ன பண்ணுது? தூங்கவே விட மாட்டேங்குது. தூங்கும்போது கூட இதை கையிலே வச்சு தான் தூங்கிருக்கிறான். அம்மா திட்டி அந்த ஃபோனை எடுத்து எட்ட வைக்கிறாங்க, அது என்ன தான் செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அவங்க சும்மாவே இருக்கிறாங்க, எதையும் செய்ய மாட்டேன்றாங்க. அசதி அசதி அசதி. கர்த்தர் எவ்வளோ பெரிய ஜெயத்தை சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்மானம், சாகிறதற்கு முன்னாக கல்வாரின் ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்து வாழ வேண்டும், கல்வாரின் ஆசீர்வாதங்களை நான் பெற்று வாழ வேண்டும். நான் அசதி உள்ளவனாக இருக்கக்கூடாது, நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் எறும்பை போல இருக்கணும், எறும்பின் இடத்தில் இருக்கிற சுறுசுறுப்பு எனக்கு இருக்கணும், நான் சோம்பேறியை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் ஏறி போயிடுச்சு. அப்படியே மந்தமாகவே இருக்கிறது, எப்பவுமே சோம்பலாகவே இருக்கிறது. அப்படிலாம் இல்லைங்க, சுறுசுறுப்பாக இருங்க, எப்பவுமே சுறுசுறுப்பாக இருங்க. உங்கள் முகத்தை பார்க்கும்போதே பிறருக்கு சுறுசுறுப்பு வரணும், சந்தோஷம் வரணும். இந்த பஸ் ஸ்டாண்டில் கண்ணன் மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் இருக்குது. அந்த மெடிக்கலில் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பார். ஆனால் அவரை போல் ஆக்டிவானாலும் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார். அவர்கிட்ட போனாவே அந்த சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும். ஒரு சிலது பக்கத்தில் பிரசங்கத்தில் உட்காந்து நம்மளுக்கு ஓதம் அடிக்கும். மூஞ்சி பார்த்தாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அசதி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதி, ஊழியத்தில் அசதி, கர்த்தர் கொடுத்த பொறுப்பில் அசதி, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களில் அசதி, செயல்படுகிறதுல அசதி. தானா வந்துடாதுங்க, தானா வந்துடாது கானான் தேசம். நாம் அசதியை கலைந்து போட்டு, வேதம் சொல்வது சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெறான். சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெறான். அப்போ கொஞ்சம் சோம்பேறி நிறைய விரும்புவான். எங்கள் வீட்டுக்கு எதிரோ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு ஏரோப்ளேன் நிற்கணும், ஒரு BMW கார் ஒன்று வாங்கணும், அந்த வீட்டை விட பெரிய வீடு கட்டணும், எல்லாம் இதெல்லாம் ஜோராக தான் இருக்குது. ஆனால் நீ விரும்பியும் ஒன்றுமே பெற மாட்டேன். ஏன்னா நீ சோம்பேறி. உனக்குள்ள சோம்பல் தான் இருக்குது, அசதி தான் இருக்குது, ஒரு முயற்சி இல்லை, ஒரு ட்ரையிங் இல்லை. அப்போ கர்த்தர் கேட்குறாரு, சோம்பலான இஸ்ரவேலர்களே, எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க போய் சுதந்திரிச்சுக்குங்க. உங்களுக்குன்னு வைத்த ஆசீர்வாதங்களை என்ன செய்யுங்க, போய் சுதந்திரிங்க. கர்த்தர் முயற்சி பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லையா, விசுவாசத்தோட அடி எடுத்து வைங்க, விசுவாசத்தோட முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் வாசல்களை திறப்பா, கர்த்தர் தேவையை திறப்பா. நீ போ தந்துருவன்லாம் சொல்லல, தந்துட்டுன்னே சொல்றாரு. அப்ப இருக்கிறது தான் போய் எடுத்துக்க சொல்றாரு. ஆனா நாம் சோம்பலா இருக்கிறோம், நாம் அசதியா இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் உன்னுடைய பொசிஷன், உன்னுடைய பங்கு ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டது. நீ அசதியாயிராம அனலாயிரு, போய் சுதந்திரிச்சுக்கோ. அல்லேலூயா. நீ சோம்பலாயிராம சுறுசுறுப்பாயிரு, போய் சுதந்திரிச்சுக்கோ. அப்ப கர்த்தர் முதலாவது நம்மை பார்த்து இந்த காலை நேரத்தில் கேட்டார், எந்த மட்டும் நீ துக்கமா இருக்க போற, அதை நினைச்சு அழுதுட்டு இருக்க போற, அதெல்லாம் விட்டுட்டு பெத்லகேமின் ராஜாவை நோக்கிப்பார். ரெண்டாவது, எந்த மட்டும் நீங்க அசதியா இருக்க போறீங்க, இனி ஒரு அசதி வேணாம், சுறுசுறுப்போடு சோம்பலை கலைந்து போட்டு விட்டு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகருங்கள். கர்த்தர் உங்களுக்கான பெரிய பங்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லல. எவ்வளவு ஒரு அற்புதமான ஜனங்க பாருங்க. எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு குந்துதல், குந்தி நடக்கிறாங்க. இந்த ஏசபேல் என்ன செஞ்சா, ஆகாப் ராஜாவுடைய மனைவி, அந்த நாட்டு ராஜாவுடைய மனைவி, இளவரசி ராணி என்ன செஞ்சிட்டா, அப்போ பாகாலை சிலை வழிபாட்டை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். மோசேயின் மூலமா கர்த்தர் என்ன சொன்னாரு, 10 கட்டளைகளை கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, எந்த ஒரு சொரூபத்தையும் நீங்க செஞ்சு வணங்க கூடாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, எந்த சிலையும் செஞ்சு வணங்க கூடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவருக்கே ஒரு சிலை செஞ்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது இயேசுநாதர் சிலை, இது இயேசுநாதர் பொம்மை. இயேசுநாதருக்கு தான் பொம்மையை வச்சானா, இப்படிதான் இயேசுநாதர் இருந்தாருன்னு யார் சொன்னது? ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னாடி இயேசுநாதர் படத்தை பற்றி ஒருத்தர் ரொம்ப என்கிட்ட அற்புதமாக பேசினார். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த காட்சியை பாருங்க, பார்க்கும்போதே எவ்வளோ சமாதானம் வருது, அந்த ஃபோட்டோவை பாருங்களேன், பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு நிம்மதி வருது, இப்படிலாம் சொன்னார். ஏன் அப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உனக்கு அவன் ஒரு வெள்ளைக்காரன், ஒரு சினிமா ஆக்டர், இயேசுநாதருடைய ஃபிலிமில் அவன் என்ன பண்ணிக்கிறான்,
நடிச்சிருக்கிறான். அந்த முகத்தை பார்க்கும்போதே அமைதி வருது, முகத்தை பார்க்கும்போதே சாந்தம் வருது. எனக்காக கோபம் தாங்க முடியல. ஒரு இயேசுநாதர் ஃபோட்டோ வாங்கினேன், அவன் எதிரியே தூக்கி போட்டு உடைச்சேன். இன்னும் இயேசுநாதர் போய் உடைக்கிறீங்க? இது இயேசுநாதரா? யார் சொன்னது உனக்கு? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இதை வச்சுக்கின்னு இதுக்கு பூ போட்டுக்கணும், இதுக்கு மாலை போட்டுக்கணும், இதுக்கு தூபம் போட்டுக்கணும், இதுக்கு முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தி வச்சுன்னுக்குறாங்க. பைத்தியம். இப்படி தான் இயேசுநாதர் இருந்தார்னு உங்களுக்கு யார் சொன்னது? இயேசுநாதர் எப்படி இருந்தார்னு யாராலையும் சொல்ல முடியலைங்க. அவருடைய உருவம் இதுதான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது இப்படி தான் இருந்தார்னு எப்படி சொல்வீங்க? எவனோ ஒருத்தர் கற்பனையில் வரைஞ்சான், ஏதோ ஒரு சினிமா நடிக்க இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சினிமா மூவியில் நடித்தான், அவனுடைய ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இது இயேசுநாதர் ஃபோட்டோ, இது இயேசுநாதர் ஃபோட்டோன்னா அது எப்படி? அதை கும்பிட்டு இருக்கிறது தொட்டு, அதையே தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கிறது. இயேசுநாதர் ஃபோட்டோ, இயேசுநாதர் ஃபோட்டோ. நான் தெளிவாக சொல்கிறேன், இயேசுநாதருக்கு தான் செலவு வச்சானா அவங்க அம்மாவுக்கு செலவு வச்சிட்டான். மரிய அம்மாவுக்கு சிலை. ஒரு வீட்டுக்கு போனால் அந்த டப்பா வச்சுருக்கிறான், இந்த தண்ணி, புனித தண்ணீர், ஹோலி வாட்டரா, ஹோலி வாட்டர். அவன் வியாபாரம் பண்ணுறான். வேளாங்கண்ணியில் என்ன செய்கிறான்? ஹோலி வாட்டர் தானே, சும்மா தான் ஹோலி வாட்டர் வியாபாரம் பண்ணுறான். இவங்களுக்கு தெரில, இது வந்துட்டு தலைவலினா ஒரு மூடி எடுத்து குடிச்சிக்கிறது. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, மாதா தண்ணி குடித்தோம், மாதா தண்ணி குடிச்சோம். மாதா தண்ணி பைத்தியத்தனமாக லூஸ் தனமாக எதுவும் பேசக்கூடாது. வசனம் மாதா தண்ணின்னு எங்கே இருக்குது? நம்ம இது மீறுறோமே, இது சத்தியத்தை மீறக்கூடாது. மாதாவை வணங்க சொல்லி பைபிள் எங்கே போட்டிருக்குது? எங்கேயுமே கிடையாது. இங்கே நம்மளால் 5 ரூபா காணிக்க முடியும், காணிக்க போட முடியல. ஆனால் 50,000 அங்கே போய் உண்டியில் போட்டு வரோம். என்ன ஒருத்தர் கேட்டார், வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னாரு. வேளாங்கண்ணியா? அப்படி பைபிளில் எதுவும் இல்லையா அப்படின்னா, இல்லையா பைபிள் இல்லை, அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்குது வேளாங்கண்ணி அம்மா. அப்புறம் நான் போய் சர்ச் பண்ண, வேளாங்கண்ணி அம்மானா என்னன்னா, அந்த ஊரில் வேளாங்கண்ணின்னு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த வேளாங்கண்ணி மாரியம்மன் கோயிலை தான் வேளாங்கண்ணி அம்மான்னுவாங்க சரித்திரத்தில். ஆனால் அப்புறம் போக 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 அங்கே ஒரு மாதா கோயில் கட்டி அத்தை வேளாங்கண்ணி அமைக்கிட்டாங்க. இப்போ ஆரம்பத்தில் இருந்த வேளாங்கண்ணி மாரியம்மா மவுஸ் போயிடுச்சு, இப்போ மரியம்மாவுடைய மவுஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உலகத்தில் எங்கெங்கேயோ இருந்து வராங்களாம் பக்தர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் சொன்னார், அம்மா இல்லாமல் புள்ள வந்துட்டாரா அப்படின்னு. சரி, அம்மா எப்படி வந்தாங்க? அப்போ அவங்க ஆயாவுக்கு ஒரு செலவை, அவங்க 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 அப்படியே போ, பாட்டிக்கு பூட்டிக்கு எல்லாம் இருக்கு ஒரு செலவை, அதெல்லாம் போய் கும்பிட்டுன்று. கொஞ்சம் யோசித்து பாருங்க. விஓ கையெழுத்து போட வேண்டிய இடத்துல யார் தான் கையெழுத்து பண்ணோம்? விஓ தான் கையெழுத்து பண்ணோம். இல்லை விஓ அவங்க அம்மா போட்டோம் செல்லுமா? விஓவுடைய பாட்டி போட்டோம் செல்லாது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, இயேசு தான் ஆண்டவர். மரியாள் புனிதமான தாயார், வணங்கத்தக்கவர் அல்ல. மரியாள் மரியாதைக்குரிய தாயார், ஆராதனைக்குரியவர் அல்ல. இயேசு மட்டுமே ஆராதனைக்குரியவர். அதே மரியாளுடைய பாவத்தையும் இயேசுதான் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே சிறை வணக்கம், இன்னைக்கு பாகால் வழிபாடு கிறிஸ்தவத்துக்குள்ள. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்கே போயிட்டு வேளாங்கண்ணியில் போயிட்டு தொட்டி கட்டுறதும், வேளாங்கண்ணியில் போயிட்டு தாலி கவர் கட்டுறதும், வேளாங்கண்ணியில் போய் முட்டி போட்டே நடந்து போகிறதும். அன்னைக்கு போனால் அந்த நாங்கள் போனோம் வேளாங்கண்ணிக்கு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு, அங்கே என்ன ட்ராமா தான் நடக்குதுன்னு அப்படின்னு. எவ்வளோ பக்தியோடு ஜனங்க வராங்க. அந்த அந்த சிலையை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிற, அதை பார்க்கும்போது நமக்கும் அப்படி பண்ணணும்னு தோணுது. யோசித்து பாருங்க. இயேசு இந்த வேதத்தில் இருக்கிறார், வசனத்தில் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், சிலையில் இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இயேசுநாதர் எதில் இல்லை? சிலையில் இல்லை, சித்திரத்தில் இல்லை, வரைபடத்தில் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இல்லை. அவர் உங்க உள்ளத்துல தான் இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். இந்த நாட்களிலே அவர் நமக்குள்ளே ஒரு நாளும் அவர் வந்துட்டு சிலையெல்லாம் இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ளே பாகால் வழிபாடு, இன்னைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ளே பாகால் வழிபாடு இருக்கிறது. என்ன செஞ்சாங்க இஸ்ரவேலர்கள்? இந்த ஏசபேல் என்னும் அரசினுடைய வழிகாட்டுதலின்படி பாகால வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தரையும் கும்பிடுறாங்க. 50% கர்த்தர், 50% பாகால், 50% ஆவிக்குரியவன், 50% மாம்சத்துக்குரியவன்.
50% கிறிஸ்தவன், 50% உலகத்தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் ஜாதகம் பார்க்கறத விடலை, இன்னும் ஜோசியம் பார்க்கறத விடலை, இன்னும் ஞானசானம் எடுத்தோம், இன்னும் சகுனம் பார்க்கறத விடலை, இன்னும் யார் எதிர வராங்க யார் எதிர போறாங்கன்றத விடலை, இன்னும் ராசி பலனை விடலை. காலையில் எழுந்தவொடனே காலண்டரில் போயிட்டு என்ன பண்ணுது மெர்சியாக்கா, ராசி பார்க்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ராசி பார்க்குது, காலண்டரில் போயிட்டு இன்னைக்கு நாள் எப்படி, இன்றைய நாள் எப்படி. ஒரு சகோதரர் என்கிட்ட அப்படியே சொன்னார், தந்தி டிவியில் ராசி பலன் சூப்பராக சொல்றாங்கய்யா. இது நம்பியாவும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. 2 நினைவு. கர்த்தர் கேட்கிறாரு, எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்ப? கர்த்தர் தெய்வனா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம் என்றால் பாகால பின்பற்று. அதை விட்டுப்பட்டு கர்த்தரும் வேணும் பாகாலும் வேணும். யாரை ஏமாத்து இந்த போலி, யாரை ஏமாத்து இந்த ரெட்டை வேஷம்? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஊரில் கூழ் ஊத்துனா இவங்க வீட்லேயும் கூழ் ஊத்துறாங்க. ஏன் உங்க அங்கெல்லாம் தான் கூழ் ஊத்துறாங்க, நீ ஏன் கூழ் ஊத்துற அப்படின்னு கேட்டா, ஐயா நான் ஏழைகளுக்கு ஊத்துறேயா. இன்னொரு நாள் ஊத்து. அதுனா அதே நாளில் நம்ம எந்த அளவுக்கு 2 நினைவா இருக்கிறோம் பாருங்க. கிறிஸ்தவங்க போய் செத்த குறி கேட்டு இருக்கிறாங்க. செத்த குறி கேட்கலாமா கிறிஸ்தவங்க? கேட்கக்கூடாது. நாம் விசுவாசத்தின் பிள்ளைகள். நம்முடைய சந்தேகங்களை பரிசுத்த ஆவியின் இடத்துல தான் கேட்கணும். செத்து போன பேய்கள் இடத்துல போய் கேட்கக்கூடாது, மனிதர் இடத்துல போய் கேட்கக்கூடாது. அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் புடவை கட்டிக்கின்னு, கையில் வலையெல்லாம் போட்டுன்னு இருப்பான். அவன் மேலே எதுவுமே வராது, அவனுக்கு இதை வச்சு தான் பிழைப்பேன். அவன் என்ன பண்ணுவான், சும்மாவே ஏதோ வந்துட்டான் மாதிரி எப்படி இப்படி இப்படி இப்படின்னுவான். வந்துட்டு நான் தான் உங்கள் அப்பா வந்துக்கண்டான்னுவான். அவனை அதை வச்சு நான் அப்பா வந்துட்டார்டா அப்படின்னு கேட்டுவான். பைத்தியம். ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தானே செய்வான். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த மட்டும் 2 நினைவா குந்தி குந்தி நடப்பீங்க? எந்த மட்டும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம், கர்த்தர் தான் தெய்வம், அவர் தான் பின்பற்ற போறேன். இது வைராக்கியம். ஒரு நாள் நான் உலக வேஷம் தரிக்க மாட்டேன், ஒரு நாள் நான் சுயேஷத்துக்கு வாழ மாட்டேன், ஒரு நாள் நான் சிலை வணக்கத்துக்கு போக மாட்டேன், கர்த்தரை விட்டு வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு. இன்னைக்கு வசனத்தை நாம் பின்பற்றுகிறோமா? ஆண்டவருக்கு வசனத்தை தருகிற வண்ணமாய் வாழ்கிறோமா? அப்ப காலை நேரத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, நான் கர்த்தரை பின்பற்ற போகிறேன். என்ன வந்தாலும், எதை இழந்தாலும், என்ன நடந்தாலும். ஒருத்தர் சொல்றாரு, உங்க வீட்டில் இப்படியே நடந்துட்டு இருக்குது ஐயா, எங்கன்னா போய் பாருங்களேன். என்னத்து எங்கன்னா போய் பார்க்க சொல்ற? இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு கூட சொல்ற, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஒரே நினைவு, 2 நினைவு அல்ல, ஒரே நினைவு. அப்போ கர்த்தர் கேட்கறது இந்த காலை வேளையில, எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப, எந்த மட்டும் அசதியாயிருப்ப, எந்த மட்டும் 2 நினைவு. அப்போ என்னன்னா, ஒரு முடிவுக்கு வாங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்துக்குள்ளே நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஒரு மாற்றம். துக்கப்பட்ட நாட்கள் முடிந்து போகட்டும். பெத்லகேமின் ராஜா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அசதியை கலைந்து போட்டு ராஜாக்களுக்கு முன்னாய் நிற்கிற சுறுசுறுப்புள்ளவனாய் நாம் மாறணும். 3வது, கர்த்தர் தான் தெய்வம். எந்த மட்டும் 2 நினைவு. இனி இந்த 2 நினைவுலாம் இல்லை, ஒரே நினைவு தான். வாழ்நாளெல்லாம் இயேசுவே பின்பற்றி வாழப் போகிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நினைவோடு நாம் அனைவரும் எழுதி நிற்கலாம். நீண்ட பண்ணமா ஜெபிக்கலாம். வார்த்தையை புறக்கணித்த சவுல், வார்த்தையை மீறி நடந்த சவுல் ராஜமேன்மை எழுந்து போனார். எந்த மட்டும் சாமுவேலை துக்கிக்க போற சவுலை நினைச்சு கடந்த காலத்தின் கசந்த அனுபவங்களில் நீங்கள் மூழ்கி திளைத்தது போதும். கர்த்தர் வளமான வாழ்க்கைக்காய் உங்களை அழைக்கின்றார். கடந்ததை மறந்துவிடு, நடந்ததை மறந்துவிடு. அவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். துக்கத்தை தூக்கி எறியுங்கள். பெத்லகேமின் ராஜாவை நோக்கி பாருங்கள். நித்திய ராஜா,
கர்த்தத்துவத்தை தன்மேல் கொண்டிருக்கிற ராஜா, ஓமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிற ராஜாவே, எங்களுக்குள்ளே அசதி வேண்டாம். எந்த மட்டும் அசதி? ஆவிக்குரிய அசதி, ஆத்துமத்தில் அசதி, சரீரத்தில் அசதி. இந்த சும்மா நிற்கிற நிலை மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். சோம்பலின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த மட்டும் இரு நினைவு, குந்தி குந்தி நடக்கின்ற ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. ஒண்ணு பாவம் இல்ல பரிசுத்தம், ஒண்ணு நீதி இல்ல அநீதி. ஆண்டவரே, நாங்கள் நீதியிலே வாழ, ஒரே நினைவிலே நாங்கள் நிற்க, உம்மையே பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வைராக்கியத்தை தாரு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கென அறிக்கை செய்து கொடுக்கலாம். காணிக்கை எடுத்தவர்கள் அறிக்கை செய்து கொடுக்கலாம். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண என்ற வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பொருளால் உம்மை கனம் பண்ணுகிறோம். உம்மை கனம் பண்ணுகிறவர்களை நீர் கனம் பண்ணுவீர். விதைக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அறுப்போம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி இறுதி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய திரு சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. இந்த அற்புதமான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எந்த மட்டும் இன்று எங்களிடத்தில் கேட்டு, இனி எங்களில் துக்கம் இல்லை அப்பா, இனி எங்களில் அசதி இல்லை அப்பா, இனி எங்களில் இரு நினைவு இல்லை தகப்பனே. இந்த மூன்றை நாங்கள் தூக்கி போடுகிறோம். உமக்கு பிரியமாய் நடந்த உடைய சித்தத்தை செய்து நாங்கள் வாழ்வோம். அதுவே எங்கள் வாழ்வின் மேன்மை என எண்ணுகிறோம். வந்த ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்த துக்கத்தை நீக்கி போடும், அசதியை நீக்கி போடும், விசுவாச பலனின்மையை நீக்கி பலப்படுத்தும் விசுவாசத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.